கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்த இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவரை துதித்து பாடி ஆராதித்திருக்கிறோம். இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். இந்த ஓய்வு நாளிலே கூட ஆண்டவர் நம்முடனே என்ன வார்த்தை பேசுகிறார் என்பதை நாம் பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து 49ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்கிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறதென்ன? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறை மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அது அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திவாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதினவுடனே அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றி எடுத்து தேய்க்கிறோம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உடையவரே, உங்கள் ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, எங்க ஆசீர்வாதத்தை கொடுத்த பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவனே, நீ கொடுக்கிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை ஆண்டவரையும் கரங்கள் தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரே, அடியடி மறைத்து நீங்க பேசுங்க. ஆண்டவரே, பேசுகிற நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு பேசுவார் சொன்னீரே. ஆவியானவரே, நீங்கள் பேசுங்க, அடியை நாங்கள் கேட்கிறோம். உன் கரம் ஆசீர்வதிக்கட்டும். துதிகன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லியிருக்க 46ஆம் வசனம், என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்கிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். தேவனுடைய பாதத்திலே முழங்கால் படி ஜெபிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் ஜெபிக்கிறது உண்மைதான், நீங்கள் வேதம் வாசிக்கிறது உண்மை, என்னை ஆராதிக்கிறது உண்மை, ஆனால் என் வார்த்தைகளை கை கொள்ளாமல் போகிறீர்கள். என் வார்த்தைகளை கை கொள்ளாமல் போகிறீர்கள். அதைத்தான் ஆண்டவர் வலியுறுத்துகிறார். நான் சொல்கிறபடி நீங்கள் செய்வதில்லை. என்னை இயேசுவே இயேசுவே என்று கூப்பிட்டும் நான் சொல்கிற வசனத்தை நீங்கள் கீழ்ப்படியாததாலே, நீங்க செய்யாததாலே உங்கள் வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள். பிசாசு வெள்ளம் போல் வந்து மோதி கொண்டிருக்கிறான். வெள்ளம் போல் மோதி உன் வாழ்க்கையை அவன் என்ன செய்தான்? சின்ன பின்னமாக மாற்றிக் கொண்டிருக்கிறான், அழித்துக் கொண்டிருக்கிறான். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அருமையான ஒரு உதாரணம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். 48ஆம் வசனம், ஆழமாய் தோண்டி கற்பாறை மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டில் மோதியும் அது அசைக்க கூடாமல் போயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, 2 மனிதனை குறித்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆழமாய் தோண்டி அஸ்திபாரம் போடப்பட்ட ஒரு மனுஷன், மண்ணின் மீது வீடு கட்டுகிற ஒரு மனுஷன். இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே இப்படி 2 மனிதர்கள், 2 கூட்டங்கள் இருப்பதை நாம் காண்கிறோம். 2 கூட்டங்கள் தேவனுக்குள்ளாக, சத்தியத்துக்குள்ளாக அவர்கள் ஆழமாய் சத்தியத்தை விளங்கிக் கொண்டு கிறிஸ்துவுக்குள் வேறு கொண்டு அவர்கள் ஆவிக்குரிய ஜீவம் மாத்திரமல்ல, அவங்க குடும்பங்களும் அது எப்படி இருக்கிறது? கண்மலை மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஆனால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்க. ஆழமாய் தோண்டப்பட்டு கற்பாறையிலே என்ன வசனம் அது? வாசிங்க. ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அது அசைக்க கூடாமல் போயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அசைக்கப்பட்டிருக்கீர்களா? பிசாசினால் அசைக்கப்பட்டிருக்கீர்களா? உன் வாழ்க்கையிலே முன்னேற்றம் இல்லையா? உன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லையா? இன்னும் மனவேதனையோடு, மன சஞ்சலத்தோடு வாழ்வா சாவா என்ற நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கீர்களா? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் வார்த்தையின்படி நீ செய்யாததினாலே, என் கற்பனையின்படி நீ நடக்காததினாலே, எனக்கு கீழ்ப்படியாததினாலே
வெள்ளம் போல் சாத்தான் வந்து உன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் மோதிக்கொண்டிருக்கிறான். உன் குடும்பத்திலே மோதிக்கொண்டிருக்கிறான். உங்கள் பிள்ளைகள் மீது மோதிக்கொண்டிருக்கிறான். உன் கணவர் மீது மோதிக்கொண்டிருக்கிறான். உன் மனைவி மீது மோதிக்கொண்டிருக்கிறான். காரணம் என்ன? நீ கிறிஸ்துவுக்குள் அஸ்திபாரம் போட்டது சரியில்லை. உன் அஸ்திபாரம் சரியில்லாதனாலே, மண் மீது கட்டப்பட்டதினாலே நீ ஒவ்வொரு நேரம் அசைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். கிறிஸ்துவ ஜீவியத்திலே உன்னால் நிலைநிற்க முடியவில்லை. நீ சோர்ந்து போய் கொண்டிருக்கிறாய். வேதனை பெருகிக் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 46 மறுபடியும் வாசிங்க. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்கிறபடி நீங்கள் செய்யாமல் போவது என்ன? இயேசுடைய வார்த்தையின்படி நீ செய்யாத போவதனாலே இந்த காரியங்களை தேவன் அனுமதிக்கிறார். ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் சாத்தான் உங்களை தொட முடியாது. இயேசுடைய அனுமதி இல்லாமல் சாத்தான் உங்கள் குடும்பத்துக்கு நுழைய முடியாது. யோபுடைய வாழ்க்கையிலே பிசாசு நுழைவதற்கு ஆண்டவரை அனுமதி கேட்டுக்கொண்டார். தேவனுடைய அனுமதி இல்லாமல் யோபுடைய வாழ்க்கையில் அவன் நுழைய முடியாது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இல்லாமல், அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது. அல்லேலூயா. ஒரு காரியமும் நடக்காது. பிசாசும் வாழ்க்கையில் நுழைய வேண்டும் என்றால் தேவனுடைய அனுமதியை கேட்டுக்கொண்டு தான் நுழைய முடியும். உன்னை தொட வேண்டும் என்றால் ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் அவனை தொட முடியாது. ஆகவே அன்புக்குரிய தேவனுடைய ஜனங்களே, இன்றைக்கு உன்னுடைய அஸ்திபாரம் எங்கே இருக்கிறது? இன்றைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கை எங்கே இருக்கிறது? உன் பிள்ளைகள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? உன் குடும்பம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்களா? தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிறீர்களா? அப்படி தேவனுடைய வார்த்தையின்படி செய்தால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஏனென்றால் அஸ்திபாரம் கண்மலையாகிய கிறிஸ்து மேல் போடப்பட்டிருக்கிறது. அதைத்தான் வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. 48ஆம் வசனம் கடைசி வரியில் நீ வாசிக்கும் போது, ஏனென்றால் அது கண்மலை மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. கிறிஸ்துவாகிய கண்மலை, அந்த இயேசுவாகிய அந்த கண்மலை மேல் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம், உன் குடும்பம் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தால் பெருமள்ளம் வந்தாலும், அங்கே நீரோட்டம் அந்த வீட்டில் மோதினாலும் ஒரு சேதமும் உண்டாகாது. கிறிஸ்து உங்களை காப்பாற்றுவார். இயேசு உங்களை பாதுகாத்துக் கொள்வார். அவர் கண்மலையான தேவன். ஆகவே என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த நாளிலே உங்கள் அஸ்திபாரம் எங்கே இருக்கு என்று ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டிருக்கீர்களா அல்லது உலகத்தினாலே கட்டப்பட்டிருக்கீர்களா? தேவனுடைய ஆவியினால வழிநடத்தப்படுகிறீர்களா அல்லது உலகத்தின் ஆவியினால வழிநடத்தப்படுகிறீர்களா? 2 கூட்டத்தாரை குறித்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு கூட்டம் ஆழமாய் தோண்டி அஸ்திவாரம் போடப்பட்ட கண்மலையிலே கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாய் ஒரு கூட்டம் இருக்கிறது. மண் மீது வீடு கட்டின மனுஷனுக்கு ஒப்பாய் இன்னொரு கூட்டம் இருக்கிறது. மண் மீது கட்டின மனுஷனுக்கு அடையாளமாக அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 49 வாசிங்க. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். நீரோட்டம் அதில் மோதினவுடனே அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்கிறது, அந்த நீரோட்டம் வந்து மோதும் போது அங்க என்ன சம்பவம் நடக்குதாம்? அந்த வீடு விழுவது மட்டுமல்ல, முழுவதும் அழிந்து போனதாம். முழுவதும் அழிந்து போனதாம். இது சாபத்துக்குள்ளான ஒரு காரியம். பிசாசுடைய சாபம். பிசாசுடைய சாபம் எப்படி ஒரு வீட்டின் மேல் மோதுகிறது? பிசாசுடைய சாபம் எப்படி ஒரு குடும்பத்தை அழிக்கிறது? தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கை கொள்ளாததினாலே, தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாக நடக்காததினாலே பிசாசு கொண்டு வருகிற சாபம், அந்த சாத்தானுடைய சாபம் அந்த வீட்டின் மீது மோத ஆரம்பிக்கிறது. சம்பவம் என்ன சம்பவம் நடக்கிறது? நீரோட்டம் அதுவே மோதியுடனே அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். உங்களுடைய அஸ்திபாரம் ஆழமாய் தோண்டப்பட்டு கற்பாரின் மேல் போடப்பட்டிருக்கிறதா அல்லது மண் மீது கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்களா? மண் மீது கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாய் இருக்கிற மனுஷன் தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளாதவனாய் இருக்கிறான். தேவனுக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கிறான். பெயர் கிறிஸ்தவனாய் இருக்கிறான். நீ பெயர் கிறிஸ்தவனாய் வாழ்ந்தால் பிசாசுடைய சாபம், பிசாசுடைய கிரியைகள் உங்கள் வாழ்க்கையிலே மோதி உங்கள் வாழ்க்கை விழுந்து போக ஆரம்பிக்கும். அது மட்டுமல்ல, விழுந்து அழிந்து போவதற்கு ஒப்பாய் மாறிவிடும். அன்புக்குரியவர்களே, நீங்கள் அழிந்து போவதற்காக, நீங்கள் விழுந்து போவதற்காக இயேசு ரத்தம் சிந்தப்படவில்லையே. நீ பிசாசுடைய சாபத்திலே
அகப்பட்டு நீ அழித்து போவது கர்த்தருடைய சித்தம் அல்ல. நீ கன்மலை மேல் கட்டப்பட வேண்டும். கிறிஸ்துவாகிய இயேசு மேல் கட்டப்பட வேண்டும். உன் ஆவிக்குரிய ஜீவியம் சத்தியத்துக்குள் ஆழமாய் தோண்டப்பட்டு அந்த சத்தியத்தின் ஆழத்தை அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தின் ஆழத்திலே நீ சென்று பார்த்தால்தான் நீ கிறிஸ்துவுக்குள் வேறு கொண்ட பிள்ளையா இருக்க முடியும். அந்த வெள்ளம் மோதும் போது கூட, வெள்ளம் சாத்தானுக்கு அடையாளமா சொல்லப்பட்டிருக்கிறது, கண்மலை கிறிஸ்து இயேசுவுக்கு அடையாளமா சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வெள்ளம் என்பது சாத்தானுக்கு அடையாளமாகவும் கண்மலை என்பது இயேசுவுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வெள்ளமாகிய சாத்தானுடைய கிரியையிலே அகப்படக்கூடாது என்றால் கண்மலையாகிய கிறிஸ்து மேல் இன்றைக்கு கட்டப்பட தீர்மானம் எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, இன்றைக்கு தீர்மானம் எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த சாத்தான் பெரும் வெள்ளம் போல உங்கள் மீது மோதினாலும் நீங்கள் கண்மலையில் கட்டப்பட்டால் அந்த சாத்தானால ஒன்றும் செய்ய முடியாது. சாபத்தை ஆண்டவர் சிலுவையிலே ஆணி அடித்து கொன்று விட்டார். அல்லேலூயா. பிசாசுடைய சாபம் ஆணி அடித்து கொன்று விட்டார் ஆண்டவர். பிசாசுடைய தலையை ஆண்டவர் நசுக்கி விட்டார். உங்கள் சாபம் மேற்கொள்ளாது. ஒருவேளை சாபம் மேற்கொள்ள வேண்டால் நீ இயேசுக்கு கீழ்ப்படியாமல் போனார், இயேசுடைய வார்த்தையை நீர் அவமதித்து போனார், அந்த வார்த்தையை விசுவாசிக்காமல் போனால் அந்த சாபம் உன் வீட்டின் வாசற்படியிலே படுத்துக் கொண்டிருக்கும். அந்த சாபம் உங்களை மேற்கொள்ள ஆரம்பிக்கும். அந்த சாபத்தினாலே நம் குடும்பம் அழிந்து போக நேரிடக்கூடும். அதைத்தான் வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு சொல்லிக் கொண்டிருக்கிறார், நீர் எந்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறாய்? நீ எந்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறாய்? கற்பாறையில் அஸ்திவாரம் போடப்பட்ட வீடு கட்டுற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறாயா, அல்லது மண் மீது வீடு கட்டின மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறாயா? நீ ஒன்று அனலாயிரு, அல்ல என்றா குளிராயிரு. அனலுமின்றி குளிருமின்றி இருந்தால் ஆண்டவர் வாந்தி பண்ணி போட்டு விடுவார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும். ஆண்டவர் சொல்லிவிட்டார், என் வார்த்தையை கைகொள்ளுகிறவன் இப்படியாக ஆசீர்வதிக்கப்படுவான். இப்படியாக பிசாசு அவன் வெள்ளம் போல் மோத வந்தால் அவனை ஒன்றும் சேதப்படுத்தாது. என் வார்த்தையை கைகொள்ளாதவன் அவன் வீடு விழுந்து போகும், அழிந்து போவான். நீங்கள் அழிந்து போக போகிறீர்களா, அல்லது தேவனால ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்களா? நீங்கள் தான் தீர்மானம் பண்ணப்பட வேண்டும். அல்லேலூயா. அடுத்த வசனம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் யாராவது ஒருவர் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் விலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறி உண்டேன், 3 தரம் கப்பர் தேசத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கல்லரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களிலும் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும் தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாடுகள் எல்லாம் யாருக்கு வந்தது? 13 நிருபங்கள் வேதத்தில் எழுதின அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்த பாடுகள். நீங்கள் நினைக்கலாம், ஒரு பெரிய ஊழியக்காரர், தேவனை தரிசித்தவர், வரம் பெற்றவர், சுகமாய் வாழ்ந்திருக்கலாம் என்று. இல்லை. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், தன் வாழ்க்கையில் நடந்த பாடுகளை குறித்து. அவர் பரிசுத்தாவின் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவனுக்காக ஊழியம் செய்தவர், பல பட்டணங்கள், பல தேசங்கள், பல கிராமங்களை சுற்றி ஊழியம் செய்த ஒரு தேவ மனுஷன், ஒரு வல்லமையான ஒரு மனுஷன், ஒரு ஆவிக்குரிய ஒரு மனுஷன், 13 நிருபங்களை எழுதின ஒரு தேவதாசன். ஆனால் அவருக்கு நடந்த சம்பவம் என்ன? அவர் கண்மலை மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பா இருந்ததனாலே இவ்வளவு பாடுகளை சகித்தார். இவ்வளவு பாடுகளை சகித்தார். யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 முறை அப்போஸ்தலர் பவுல் அடிபட்டு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, மரண அவஸ்தையில் அகப்பட்டு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். மரண அவஸ்தையில் அகப்பட்ட ஒரு பவுல், யூதர்களால் ஒன்றுக்குரிய 40 அடியாக 5 தரம் அடிபட்ட ஒரு பவுல்,
3 தரம் விழாக்களால் அடிக்கப்பட்ட ஒரு பவுல், ஒரு தரம் கல்லெறி உண்ட ஒரு பவுல். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்கிறது 27ஆம் வசனம், பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் வீழ்ப்பிலும் பசியினாலும் தாகத்தினாலும் பாடுகள் பட்டிருக்கிறார். அன்புக்குரிய தேவஜனங்களே, இந்த பவுலை போல இன்றைக்கு யாராவது பாடுபடுகிறீர்களா? பசியோடு பாடுபடுகிறீர்களா? ஆடை இல்லாமல் நிர்வாணத்தினாலே பாடுபடுகிறீர்களா? அல்லது மற்றவர்களாலே கல்லெறி என்று வேதனைப்படுகிறீர்களா? அது மட்டுமல்ல, யூதர்களால் மிலாரில் அடிபட்ட பவுலை போல நீங்கள் யாரிடத்திலாவது அடிபடுகிறீர்களா? எந்த ஒரு பாடுகளும் அனுபவிக்கவில்லை. எந்த ஒரு பவுலை போல உபத்திரவங்களை நாம் சகிக்கவில்லை. ஒரு மரண அவஸ்தை கூட ஏற்பட்டதில்லை. பவுல் பாருங்க, பசியினால, நிர்வாணத்தினால, அடிகளால, பல பாடு, மரண அவஸ்தையினால அவ்வளவு பாடுகள் பட்ட அந்த பவுல் கிறிஸ்துடைய ஓட்டத்தை ஜெயமிட முடித்தார். அல்லேலூயா! தன் ஊழியத்தின் ஓட்டத்தை ஜெயமிட முடித்தார். ஏனென்றால் அவர் ஆழமாய் தோண்டப்பட்ட, கற்பாறையில் கட்டப்பட்ட, அந்த மனுஷனுக்கு ஒப்பான ஒரு, அந்த கண்மலையில் கட்டப்பட்ட வீடு கட்டின மனுஷனுக்கு ஒப்பான ஒரு மனுஷனாய் பவுல் வாழ்ந்து வந்தார். அல்லேலூயா! அல்லேலூயா! இன்றைக்கு நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு பாடுகள் வரும்போது இயேசுவை விட்டு தூரம் போய்விடுகிறோம். ஒரு பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவரை முறுமுறுக்கிறோம். ஒரு ஊழியம் செய்யும் போது யாராவது திட்டினால், யாராவது அடிக்க வந்தால், இனி நமது ஊழியத்துக்கு நாம் செல்ல வேண்டாம் என்று நாம் நின்று விடுகிறோம். தேவனுடைய ஆவி பவுலுக்கு இருந்ததினாலே, அவன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் கண்மலை மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பான ஒரு மனுஷனாக இருந்ததினாலே, பவுலுடைய வாழ்க்கையிலே என்ன இருந்தது? ஒரு பெலன் இருந்தது. அவன் கிறிஸ்துவுக்குள் நிலைநிற்கும்படியான ஒரு காரியம் இருந்தது. இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கீர்கள்? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். அது பாடுகள் வரலாம், வெள்ளம் போல் சாத்தான் மோதலாம், நம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே அவன் அநேக காரியங்கள் செய்யலாம். ஆனால் கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேல் நம் ஆவிக்குரிய ஜீவன் கட்டப்பட்டிருக்குமால் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலத்தை கொடுப்பார். அல்லேலூயா! மண் மீது கட்டப்பட்ட மனுஷனுக்கு ஒப்பாய் நாம் மாறிவிடக்கூடாது. ஏனென்றால் ஒரு சின்ன பிரச்சனையை பிசாசு கொடுக்கும் போது நாம் சோர்ந்து போய் விழுந்து விடுவோம். ஆகவே இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் எடுத்துக் கொள்ளுங்கள். எடுத்து வாசிக்கலாம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் என்று நான் உங்களுக்கு விதைக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபம் வரும். ஹல்லேலூயா! உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபம் வரும். இங்கே மோசேயுடைய பிரமாணம் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாகிய கர்த்தரின் கற்பனைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது சாபம் குடும்பத்துக்குள் வந்துவிடும். புதிய ஏற்பாடு நாம் வாசிக்கும் போது அங்கே தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் போனால் அங்கே விழுந்து அந்த குடும்பம், அந்த வாழ்க்கை, அந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீங்கள் தடுமாறி போகும்போது அங்கே அழிந்து போகும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு ஆண்டவருக்குள் கேளுங்கள். ஆண்டவரே, உங்க வார்த்தைகளை நான் கேளாமல் போனால் என் வாழ்க்கையிலே சாபம் வந்து விடும் ஆண்டவரே. என் வாழ்க்கையிலே ஆண்டவரே தோல்வி வந்து விடும் ஆண்டவரே. என் குடும்பம் அழிந்து போய்விடும் ஆண்டவரே. உன் வார்த்தைகளை நான் கேட்கும் போது, அந்த வார்த்தையின்படி நான் செய்யும் போது என் குடும்பம் கண்மலை மேல் கட்டப்பட்ட அந்த மனுஷனுக்கு ஒப்பாய் நான் வாழ்ந்து ஆசீர்வாதமாய் இருப்பேன். அல்லேலூயா! அல்லேலூயா! இன்றைக்கு இப்பேற்பட்ட ஒரு தீர்மானத்தை தான் நாம் எடுக்க வேண்டும். இதிலே உறுதியாக இருக்க வேண்டும். அப்போதுதான் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அடுத்ததாக 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவரின் முடிவு என்னவாய் இருக்கும்? நீதிமான்களை ரட்சிக்கப்படுவதற்கு அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவி நெய்யே நிற்பான். நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாத முடிவு என்னவாயிருக்கும்? தேவனுடைய சுவிசேஷமாகிய நற்செய்திகளுக்கு, தேவனுடைய வார்த்தைகளுக்கு
கீழ்ப்படியாமல் நானும் கிறிஸ்தவன், நானும் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லிக் கொண்டிருந்தால் நியாய தீர்ப்பு முதலாவதாக தேவ சபையில் தான் துவங்குமாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு எங்கே துவங்குற காலம்? உலகத்தாருக்கு முதல் அல்ல, முதலாவதாக தேவ சபையிலே துவங்குகிற ஒரு காலம் என்று வேதம் சொல்கிறது. அப்படி தேவனுடைய சபையிலே நியாய தீர்ப்பு துவங்கும் போது சுவிசேஷமாகி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால் நாம் எங்கே நிற்போம்? அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சுவிசேஷமாகி அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால்தான் நியாய தீர்ப்பு நாளிலே தேவனோடு நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை தேவன் கொடுக்க முடியும். நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தால், அந்த நியாய தீர்ப்பு நாளிலே கர்த்தர் நியாயம் விசாரிக்கும் போது அங்கே தீமை செய்தவர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள், தேவனுடைய வார்த்தையை அசட்டை செய்து மனம் போன போக்கிலே வாழ்கிற கிறிஸ்தவர்கள் நரகத்துக்கு போகும்படியான ஒரு நிலைமை வந்துவிடும். நரகத்துக்கு போகும்படிய நிலைமை வந்துவிடும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், என் வார்த்தைகளை செவி கொடுங்கள், என் சுவிசேஷ நற்செய்தியை செவி கொடுங்கள். நீதிமான்களை ரட்சிக்கப்படுவது அரிது. பக்தி இல்லாத பாவியில் எங்கே நிற்பான்? நீதிமான்களே, எந்த ஒரு குற்றம் செய்யாதவர்களே தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் போது அவர்களை பயந்து கொண்டிருப்பார்கள். ஐயோ, நான் ஏதாவது குற்றம் செய்து விட்டேனோ, ஏதாவது பாவம் செய்திருப்பேனோ, என்னை அறியாமல் ஏதாவது நடந்திருக்குமோ என்று அவர்கள் கூட கலக்கம் அடைந்திருக்கலாம். ஆனால் பாவியும் எங்கே நிற்பான் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். தேவன் சொல்கிற வார்த்தையின் பிரகாரமாக நாம் நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.